சூப்பர் பவர்ஸ் இவன் கையிலே ஸ்டைல் இவன் வழியிலே எதிரி கதை கண்டலே Oh yeah, shoot it out. My name is Raj, என்னை போல யாரும் இல்லையே. கூலா இருப்பேன், நினைத்ததை எல்லாம் முடிப்பேனே. Super smart dude நான், குட்டி சுட்டி வாழ்தான், ஹீரோக்கெல்லாம் ஹீரோ நான் தான். My name is Raj. My name is Raj. மகரிஷிகளின் வரத்தால் எனக்கு சூப்பர் ஹீரோ சக்தி கிடைத்தது. இனி இந்த உலகை காப்பவன் நான் தான். கொலவான் கொம்பேரி மூக்க நேக்கா பறக்கும் காக்கா கும்முவா குஸ்தி பாண்டி கிரிப்பா ஃபயர் பவர் சீரும் ஸ்டேக் இவனே. My name is Raj. Oh yeah. My name is Raj. Yeah. My name is Raj. இது ஒரு ஹீரோவுக்கும் வில்லனுக்கும் நடுவுல நடக்கிற கதை. நியாயத்தை காப்பாத்த நினைக்கிற ஹீரோவை தாக்க வில்லன் அனுப்பிவிட்ட குட்டி வில்லன்கள் தான் இதுங்கெல்லாம். இதுங்க பார்க்கறதுக்கு காமெடியா இருந்தாலும் ஒவ்வொன்றும் டெரர் பீஸ். யாராவது பீஸ்ஃபுல்லா இருந்தா அதை கெடுக்கிறதுக்கு வந்துடும். எதிரியாக்குவன் ஆண்டி அவன் தாமல இந்த குஸ்தி பாண்டி. என்கிட்ட இருக்கு ரேடியோ ஆக்டிவ் ரேஸ், அதனால யார் மோதினாலும் தூசு. அண்ணாந்து படுத்து தூங்கினாலும் அலர்ட்டா இருப்போம்ல. யாரா அது ஓவர் சைஸ்ல வந்து ரீதிய கிளப்புறது? இது எப்படி இருக்கு? என் சைஸுக்கு ஒரு கொடுக்க வச்சிருக்கியே. நீ கொட்டினாதாம்ல வலிக்கும், ஆனா நான் துப்புனாலே கதை முடிஞ்சிரும்ல. கரகம் பிடிச்சவன அங்கேயே கர்றா. என்ன சவுண்ட் இது? கபடி கபடியா? கம்ம லெட்டஸ்ட் ஸ்டாக். ஒரு பெரிய மனுஷன் கூப்பிடுறேன், மதிக்காம போயிட்டு இருக்கியே. வந்த வேலையை முடிக்காம போவாதீங்க. நான் ஒரு மாதிரி எப்ப ஆப்பு வைப்பேன்னு எனக்கே தெரியாது. தம்பி ராஜு, நீ பார்த்தது வெறும் ட்ரெய்லர் தான். கூடிய சீக்கிரம் நீ இந்த உலகத்துக்கு டாட்டா காட்டிட்டு போக போற. நீ ஒழிஞ்சாதான் இந்த காளிச்சரண் சந்தோஷமா இருப்பான். கருப்பு 8 கால் பூச்சி காளிச்சரண் பெரிய சைஸ்ல இருந்தது, காப்பாத்துங்க, சீக்கிரம் வாங்க. என்னாச்சு ராஜ்? தயவு செஞ்சு யாராவது தண்ணி கொடுங்க. கெட்ட கனவு ஏதாவது கண்டியா? பின்ன நல்ல கனவு கண்டா நான் ஏன்டா எப்படி இருக்கேன்? தயிர் வட தலையா, கனவுல 8 கால் பூச்சிய பார்த்து பயந்து அலறி அடிச்சுக்கிட்டு எந்திரிச்சேன். இந்நறைய என்ன சாப்பிட்டுருக்கோம். எல்லா 8 கால் பூச்சியும் கபடி கபடின்னு சத்தம் வேற. விட்டுருந்தா அந்த தலைவனோட தலையில தவிழ் வச்சிருப்பேன். ஆனா கனவுல திடீர்னு காணாம போயிட்டான். உனக்கு வேப்பில அடிச்சாதான் சரியா வருவேன்னு நினைக்கிறேன். நான் இப்பவே லேப்டாப் ஓபன் பண்ணி நெட்ல பாக்குறேன். லேப்டாப்பு, ராத்திரி 2 மணி ஆகுது. உன் லேப்டாப் எல்லாம் மூடு, காலையில எந்திரிச்சு எல்லாத்தையும் பாத்துக்கலாம். குட் நைட் ராஜ். குட் நைட் தயிர் வட. நீயாவது பயப்படாம பத்திரமா தூங்க. கேப்ல என்ன வாரிட்டு போயிட்டாளே. டேய், நீ ஒரு ஹீரோடா. உன்னை அடிச்சுக்க ஆளே இல்ல தெரியுமா? எவ்வளவு நேரமா வெயிட் பண்றது? வண்டியில ஹார்ன் இருக்குன்றதுனால அடிச்சுக்கிட்டே இருக்காத. கபடி கபடி. மீரா வெறுப்பேத்தாதா, ஏற்கனவே அவன் கீழ இருந்து ஹார்ன் அடிச்சு கடுப்பேத்துறான். ராஜ், ஒரு உண்மையை சொல்லவா? நேத்து ராத்திரில இருந்து எனக்கும் பயமா இருக்கு. என் மனசே சரியில்லை. என்ன சரியில்லை? உனக்கு மேல் மாடி காலின்னு தான் நினைக்கிறேன். கனவை நானே மறந்துட்டேன். இவ பயப்படுறாளா? ஆள பாரு. உனக்கு பயம் இல்ல? பயத்துக்கு என்ன கண்டா பயம் வரும். வா வா. இந்த இடம் எவ்வளவு அழகா இருக்கு. பல பல இங்க பாரு. இந்த பூ மரம்லாம் எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கு. பாத்துக்கிட்டே இருக்கலாம்ல. லேப்டாப், என்ன உனக்கு திடீர்னு ஞானோதயம்? லேப்டாப்பை தூக்கிக்கிட்டு ஸ்டடி டூர்னு கிளம்பிட்ட. சும்மா சீன் தானே போடுற.
சீன்லாம் ஒண்ணும் இல்ல. கிளாஸ்ல எங்க நீ என்ன கவனிக்க வர்ற? டீச்சர் என்ன புடிச்சு டோஸ் விடுறாங்க. உன்னால நான் திட்டு வாங்குறேன். என்ன பண்றது, உன்னை பார்த்தாலே டீச்சருக்கு கொட்டணும்னு தோணுது. உன் கூட சேர்ந்து கொட்டி கிடைக்காம குட்டா கிடைக்கும். ஏதோ என் நேரம் உங்க கூட வந்து மாட்டிக்கிட்டேன். அட இந்த மாதிரி ஸ்டடி டூர்னு வந்தாதான்ப்பா படிக்கணும்ன்ற ஆர்வமே வரும். நானும் உன்ன மாதிரி டெய்லியும் தோப்புக்காரனை போட்டேன்னா ஸ்கூல் இடிஞ்சு விழுந்துரும்ல. ஒன்னும் தெரியாதவன் மாதிரியே இருந்து நல்லா மார்க் மட்டும் வாங்கிடுவான். கரெக்டா சொன்னேன். ஏய் ஒட்டா கேக்குற? ஆமா, இது பெரிய தங்கமான ரகசியம். முன்னாடி சீட்ல உட்காந்து பேசினா பின்னாடி சீட்ல கேட்காதா? உன் காது கொஞ்சம் டமாரான்னு நினைச்சேன். அவனுக்கு தான் பாம்பு காதாச்சே. இன்னும் எல்லாரும் நம்மளே பார்த்து முறைக்கிறாங்க. அத விடுறா, ரங்கா அங்கிள் நம்மள சூப்பரான இடத்துக்கு தான் அமைச்சிருக்காருல. இப்ப என்ன சொல்லிட்டான்னு முறைக்கிற? இது உனக்கு தெரிஞ்ச இடம் தானே பாலா? எனக்கு என்னமோ இங்க இருக்கவங்க எல்லாம் பார்த்தா வயித்து கலக்குது. உனக்கு வெளில இருக்கவங்கள பார்த்தாதான் கலக்குது. எனக்கு உள்ள இருக்க பாலாவை பார்த்தாலே கலக்குது. ஒரே ஒரு கேள்வி கேக்குற, மறைக்காம சொல்லிடு. எங்களை ஏன் இங்க கூட்டிட்டு வந்த? இதோட உள்கூத்தி என்ன? குத்தாவது மத்தாவது நீ வர ஏன்டா படுத்துற? நான் அடங்கறியா? இந்த ஊர்க்காரங்க எல்லாம் மந்திரிச்சு விட்ட மாதிரியே இருக்காங்க. இந்த இடத்துக்கு ஸ்டடி டூர் கூட்டிட்டு வந்திருக்கியே உன்ன. சண்டை போடுறீங்க. கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. இந்த ஊர்க்காரங்க எல்லாம் பார்த்தா ஏதோ ஒரு மாதிரியா தான் இருக்காங்க. அப்படியே எஸ் ஆயிடலாம். எதுக்கு இப்படி உருமுறாங்க? இந்த ஊர்க்காரங்களோட ஸ்டைலே இதுதான் போல இருக்கு. ஏதோ நம்மள மொத்தமா சுத்து போடுறானுங்க. அட, இங்க கவனிச்சீங்களா? மறுபடியும் எட்டுக்கால் பூச்சி என் மேல வந்து உட்கார்ந்து இருக்கு. ராஜ், உன் மேல பாம்பே வந்து உட்கார்ந்தாலும் எங்கேயும் நிக்காத, போயிட்டே இரு. பாலா, எதுக்காக பேந்த முழிக்கிற? நான் உனக்காக ரொம்ப ஆவலா காத்துக்கிட்டு இருக்கேன். என்கிட்ட வாடா செல்லம், உனக்காக நான் ஒண்ணு வச்சிருக்கேன். வா பாலா, என்கிட்ட வா. ஐயா, கிறிஸ்டல் பால். இத பத்தி நான் நிறைய புக்ல படிச்சிருக்கேன். இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நேர்ல பாக்குறேன். இதோட மந்திர சக்தியையும் பாரு பாலா. என் பேரு கனிகா. உனக்கு என்ன பத்தி தெரியவே தெரியாது. ஆனா எனக்கு உன்னை பத்தி உன்னை விட நல்லாவே தெரியும். நான் பெரிய ஜோசியக்காரி. என்ன பத்தி கொஞ்சம் சொல்லுங்களே. நீ உண்மையிலே ஒரு புத்திசாலி. மத்தவங்கள ரொம்ப மதிக்கிறவன். ஆனா இனிமே என் ஒருத்திய மட்டும்தான் மதிக்கணும். தங்கள் சித்தம் என் பாக்கியம். இந்த கிறிஸ்டல் பால நல்லா உத்துப்பாரு பாலா. வா வா, கிட்ட வா. இந்த கிறிஸ்டல் பால நல்லா உத்துப்பாரு. சீக்கிரம் போ. உன்னோட 2 நண்பர்களையும் இப்பவே கூட்டிக்கிட்டு வா. மீரா, அங்க பாரு. நம்ம 2 பேரும் உள்ள போய் ஜாலியா விளையாடலாம். நானே தப்பிச்சா போதுன்னு இருக்கேன். நீ வேற. பாலா, பாலா எங்க? பாலா லோலா கடையில கோலா குடிக்க போயிருப்பான். வந்து ஜாலியா விளையாடுறத விட்டுட்டு பாலா எங்க கோலா எங்கன்னுகிட்டு. ஹிராஜ் நில்லு. இல்ல தம்பி, நெஞ்ச நிமித்திட்டு வந்தா பத்தாது, ஒழுங்கா சுடணும். சுட்டா பேட்டோட வீட்டுக்கு போலாம். முதல்ல பணத்தை கொடுத்துட்டு அப்புறமா துப்பாக்கில கை வை. அது ஹீரோ துப்பாக்கியை எடுக்க மாட்டான், எடுத்தா வைக்க மாட்டான். இப்ப பாரு ஐயாவோட குறிய. பலவலன்னு பேசாம சுடல. அச்சச்சோ, மிஸ் ஆயிடுச்சே. இதுக்குதான் இந்த பில்டப்பா? ஹிராஜ், சுட்டது போதும், நம்ம கிளம்பலாம். இங்க இருக்க ஆளுங்க. உன்னால என் எய்ம் எல்லாம் மிஸ் ஆகுது. கொஞ்சம் அப்படி போறியா? எல, நீ எங்கேயும் போக முடியாது. இன்னைக்கு உனக்கும் உன்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் கிளைமாக்ஸ் தான்ல. என்ன மீரா, எல்லாரோட கண்ணும் ஒரு டைப்பா இருக்கு. மீரா ஓடு. நான் அப்பவே சொன்னேன்ல, இந்த இடத்தை பார்த்தா ஒரு மாதிரியா இருக்கு, நம்ம போயிடலாம்னு. பாலாவை வேற காணோம். எல்லாம் உன்னால்தான். நான் என்ன பண்ணேன்? அம்மா, எல்லாரும் ஏன் இப்படி முறைக்கிறாங்க? தெரியலையே. எங்கெல்லாம் நடக்குதோ தவறு,
அங்க வந்து நிப்பா இந்த ஃபயர் பவர். என் கண்ணுல தெரியுதா ஃபயரு? நீ அதை சமாளிச்சுக்கிட்டே இரு, நான் இதை வந்துடுறேன். ஒரு பக்கெட் தண்ணிலேயே ஒரு ஃபைட்டை முடிச்சிட்டியே மீரா. தம்பி பாலா, திருவிழால தொலைஞ்சு போன குழந்தை மாதிரியே வரியே, என்ன பாச்சு உனக்கு? என்ன நடக்குது இங்க? பாலா, நீ எதுக்கு எங்களையே அடிக்கிற? பச்சை புள்ளன்னு பார்த்தா கெட்ட புள்ளையா இருக்கியா? தடியா மேல படுக்காத, எழுந்துடுறா. காப்பாத்து, விடுங்க. நெருப்பு விடும்போது பாத்து விடு. இது என்னோட புது Dress எரிச்சிட போறேன். ரொம்ப முக்கியம். ராஜ், இங்க ஏதோ தீ சக்தி இருக்கு, அது எனக்கு நல்லா தெரியுது. அந்த சக்தி எல்லாரையும் மாத்தி வச்சிருக்கு, பாலாவையும் தான் மாத்தி இருக்கு. அங்க பாரு, குரூப்பா வருதுங்க. குரூப்ப பார்த்து நீயே பயப்படுற? நான் தான் நெருப்பா இருக்கேன்ல, இப்ப எப்படி உன்னை பொறுப்பா காப்பாத்துறேன்னு பாரு. சீக்கிரம் சீக்கிரம். முதுகு கல்றிச்சு, தடிச்சு உடம்ப குறை. நான் ஒன்னும் தடிச்சு இல்ல, நீதான் சப்ப ஸ்ப்ரிங் முடி. ஹேய் மீரா, உன்னை எவ்வளவு ரிஸ்க் எடுத்து காப்பாத்துன, அதுக்குள்ள எல்லாத்தையும் மறந்துட்டியா? ரொம்ப பீத்திக்காத, என்ன காப்பாத்துனது நீ ஒண்ணும் இல்ல, அந்த பெல்ட் தான். அது என்கிட்ட இருந்தா நானும் 4 பேரை காப்பாத்துவேன். உன்னையும் சேர்த்துதான், கொஞ்சம் அடங்கு. சரி, அதை விடு. இதான் பாலாவோட அங்கிள் வீடுன்னு நினைக்கிறேன். இந்த ரங்காவோட கோட்டைக்கு எதுக்கு வந்தீங்க? பார்த்தாலே தெரியுது அந்த வெத்து பாலாவோட அங்கிள் நீங்க தானே. ஹலோ அங்கிள் ரங்கா, நான் மீரா, இது ராஜ். நாங்க 2 பேரும் அந்த பாலாவோட ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் ஓட்டவாய மூடு, எல்லாத்தையும் அவர்கிட்ட வளராத. பிரச்சனைங்கிறதுனால வந்திருக்கீங்க, அப்படியா விஷயம்? நான் பாத்துக்கிறேன். நான் பாத்துக்கிறேன்னு உள்ள போய் என்னத்தை பாத்துக்கிட்டு இருக்காரோ தெரியல. ராஜ், இங்க நிறைய பேருக்கு தீய சக்தி பரவி இருக்கு, அது எப்படியாவது ஒழிச்சு மக்களை நாம தான் காப்பாத்தணும். மீரா, இத பத்தி நீ என்கிட்ட சொல்லவே தேவையில்ல, ஏன்னா நான் பிறவிலேயே ஹீரோ. பெரிய ஹீரோ அது இதுன்னா இந்த சத்தத்துக்கே உதறது. இவ்வளவுதானே உன் தைரியம் இல்ல? மீரா, என்ன காப்பாத்து. எதையும் சமாளிப்பேன் நேக்கா. எதிரிய ஓட ஓட விரட்டுவண்டா இந்த காக்கா. ஏய், வச்சுக்காதரா என்கிட்ட டண்டனக்கா. ஏடனக்குனக்கா, நான் தாண்டா காக்கா. எங்கடா போற நேக்கா? என் மீரா இருக்கா சோக்கா, உன்னை தூக்குறேன்டா மாக்கா. டே ரங்கா, மீரா கைய விட்டுரு, தட் இஸ் பெட்ரு. ஏய், இதோ வரண்டா ரங்கா, என்னை விட நீ எங்கா? ஏ டண்டனக்கா, ஏ மீரா, உனக்கு இருக்க கூடாது பியரு, நான் இருக்கேன் டியரு. பேச்சு குறை, சீக்கிரமா வந்து என்ன காப்பாத்துறா. இதோ வர்றேன். டே ரங்கா, நான் விடுற ஒரு குத்து, நீ போடு பல சுத்து. ஏ டண்டனக்கா, டனக்கா டண்டனக்கா. டோன்ட் வரி, ஐ எம் கம்மிங். இப்போ ஐ எம் நாட் கேட்சிங், யூ ஆர் கோயிங் அப்பிங். ஏ 1, ஏ 2, ஏ 3, ஏ 4, ஏ புடிச்சிட்டண்டா. ஏ டண்டனக்கா. ஏ மீரா, ஐயா மட்டும் களத்துல இறங்கிட்டா அதிரி புதிரி ஆயிடும். ரொம்ப பெருமைப்பட்டுக்காத ராஜ், அங்க பாரு இன்னொரு கேட்ச விட்டுட்ட. ஏ, ஒரு மேட்ச் 2 கேட்ச். ஏ அங்கிள், நோ பியர், நான் இருக்கேன் ஹியர்.
உன் லேண்டிங் ரொம்ப போரு, அது நீ செஞ்ச தவறு. எப்படி என் பவரு? ஏ மீரா, இந்த காக்கா உனக்கு எந்த ஆபத்தும் இல்லாம இறக்கி விட போறான் சோக்கா. ஏ டண்டனக்கா டண்டனக்கா. உனக்குன்னு ஒரு ஸ்டைலே கிடையாதா? ஏன் மத்தவங்கள மாதிரி எல்லாம் பேசுற? ரூம் போட்டு உன் ஸ்டைலை யோசி. இதுக்கு நான் கீழே விழுந்திருக்கலாம். ஏ மீரா, பேசிக்கிட்டே அடிக்கிறதா என் ஸ்டைலு. வெட்டி பேச்சு பேசுறவன் தான் ஃபெயிலு. மண்டைய புழக்குது பார் வெயிலு. நீ வாய மூடிக்கிட்டு வா என் குயிலு. ஏ மீரா, உன்னை கடிக்குது போரு. நான் போக போறேன் அந்த ஊரு. நான் செய்ய நினைச்சேன் லேண்டிங்கு, ஆனா ஆயிடுச்சு ஸ்லாண்டிங்கு. நீ ஒழுங்காவும் பேச மாட்ட, லேண்டிங் ஒழுங்கா பண்ண மாட்டல. நீ எல்லாம் ஒரு என் கையில இருக்கு பேட்டு, எவன் கைய கால எடுக்கணும்னு நீ காட்டு. ஓ இவரா? இவருகிட்ட பலிக்காது ஜூட்டு. டேய், உனக்கு இந்த பேட்டை வச்சு கிளி குடுக்கலான்னு பார்த்தா நீ ஆவியா வந்து என்ற பலி கொடுத்துருவ போல இருக்கு. டேய், நீ பாரு மிரரு, ஆளை பார்த்தா டெரரு, மொத்தத்துல நான் சூப்பரு. இப்ப பாருங்கடா என் பவரு. 1 2 3 4 5 6 ஒரே ஓவர்ல அடிச்ச சிக்ஸரு. ஏ மீரா, நீ பாத்திருப்ப 6 பேக் 7 பேக், ஆனா நானும் ஃபேமிலி பேக். டேய், முதுகுக்கு பின்னால வந்தா மோசமாடி பண்டா. இந்த வாய் மட்டும் இல்லனா உனக்கு வடை கூட கிடைக்காது. பி சைலண்ட், அதர்வைஸ் ஐ வில் பிகம் வயலண்ட். ஏ சிறுகீர, என்ன முறைகீர. ஏய், நான் பார்க்கதான் காக்கா, முடிவெடுப்பேன் நேக்கா, பறப்பேன் சோக்கா. ஐயோ, இப்ப நான் யார்கிட்ட இருந்து தப்பிக்கிறது? கொடூரமா இருக்க இந்த மக்கள் கிட்ட இருந்தா இல்ல இந்த மொக்க போடுற காக்கா கிட்ட இருந்தா? Don't beat in my chest, I want rest. ராஜ் வந்து ஓடிடலாம். காக்காவை மாறுற, குருவிய மாறுறன்னு எல்லாரையும் பேட்டை தூக்கி அடிச்சுட்ட. இப்ப எல்லாரும் பாரு நம்மள துரத்திட்டு வராங்க. சீக்கிரம் ஓடு. என் கிட்ட வா ராஜ், உனக்கு ஒரு அதிசயத்தை காட்டுறேன். ராஜ் நில்லு. ராஜ் என்கிட்ட வந்துரு. ராஜ், என்னை விட்டுட்டு எங்கேயும் போக முடியாது. நான் தான் கனிகா, காளிச்சரண் உலகத்தோட கனிகானா. அது மட்டும் இல்ல, நேத்து ராத்திரி நடந்த தாக்குதல்ல புத்திசாலித்தனமா நீ தப்பிச்சுட்ட. ஆனா இன்னைக்கு உன்னோட அழிவு இந்த கனிகாவால. இந்த கிராம மக்கள் ஒன்னா சேர்ந்து உன்னை அழிச்சுடுவாங்க. நல்லா மாட்டிக்கிட்டோம் மீரா. இந்த பெல்ட்டை வேற கொஞ்சம் ரீசார்ஜ் பண்ண வேண்டியிருக்கு. அந்த பெல்ட்டை விட்டுட்டு இந்த பேட்டை பொடி. ஓகே மீரா, தர்மத்துக்கு அடினா தர்மடி கொடுக்க வேண்டியதுதான். கலக்கிட்ட. அவர் அடித்த பந்து பவுண்டரியை நோக்கி சென்று கொண்டே இருக்கிறது. கணிக்காவும் 8 கால் பூச்சியே இருக்கு. அப்படின்னா பாலா தீய சத்தியா மாறதுக்கு முன்னாடி இத பத்தி தான் ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தானா? இப்பதான் எனக்கு புரியுது ராஜ். இந்த கிராமத்து ஆளுங்களோட ஆத்மாவை இந்த கிறிஸ்டலுக்குள்ள அடைச்சு வச்சிருக்கா. அப்படின்னா பாலரங்காவோட ஆத்மா கூட கிறிஸ்டலுக்குள்ள இருக்கணும். எல்லாரோட உடம்புக்குள்ளேயும் அந்த கணிகா தீய சத்திய செலுத்திருக்கா. போடிங்க. சீக்கிரம் ஓடு ராஜ். என்ன பாலானி, நான் சும்மா தானே கிண்டல் பண்ணேன். அதுக்குன்னு நீ ஊர்க்காரங்களெல்லாம் கூட்டிட்டு வந்து மிரட்டினா நான் என்ன பண்றது? ராஜ்,
இன்ஃபர்மேஷனும் வச்சிருந்தேன். எங்க ஒண்ணுத்தையும் காணோம். இப்ப எதுக்குடா என்ன அடிச்ச? நீ பேயா மாதிரி அப்படியே என்ன சாத்தி எடுத்து நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணல. எப்படி கரெக்டா சொல்ற? ஏய் புட்டி, வீட்டுக்கு வா, உனக்கு கச்சேரியே இருக்கு. நல்லா வாங்குனியா? இன்னைக்கு நீ என் கையில இருந்து தப்பிச்சிட்ட ராஜ். மறுபடியும் கட்டங்கள் ஒன்னா கூடும். உன் அழிவு என் கையாலதான். அந்த புலியோட நகை மட்டும் கிட்டத்தட்ட 5 லட்சம் ரூபாய்க்கு போகும். அப்படின்னு அதோட தோலையும் பல்லையும் வித்தா எவ்வளவு லட்சம் கிடைக்கும் யோசிச்சு பாரு. நீ கொஞ்ச நேரம் சும்மா இருக்க மாட்ட? சாரி, ஏதோ ஆர்வ கோளாறுல சொல்லிட்டேன். சரி சரி, வாயை மூடிக்கிட்டு சும்மா இரு. இல்ல இந்த புலியை நாம மிஸ் பண்ணிடுவோம். பயத்துல ஓடி ஒளிஞ்சிட்டானோ? குழந்தைங்களே, இப்ப நீங்க பார்க்க போற நிகழ்ச்சி உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு நிகழ்ச்சியா இருக்கும். இதுல நீங்க 2 பேரும் ஏன் இந்த டப்பா ஷோவை பாத்துக்கிட்டு இருக்கீங்க? நான் கிரிக்கெட் பார்க்கணும், என்கிட்ட கொடுங்க. கொடுக்க முடியாது ராஜ், நாங்க இந்த ஷோவை தான் பாப்போம். நான் சொன்னதுதான். நீ எவ்வளவு அடம் முடிச்சாலும் சரி, முடியாது. குடு, ரிமோட்ட குடு. கொடுக்க முடியாது சொல்றல. சொன்னா நீடா ரிமோட் கொடுத்துட்டு சண்டை போட்டுக்காதீங்க. குடு, குடுன்னு சொல்றேன்ல. எப்படி வாங்கிட்டல்ல? காட்டிற்குள் ஒரு மனிதர் மர்மமான முறையில் தாக்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவத்தில் 2 தாக்கப்பட்டுள்ளனர். அதில் ஒருவர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவரை சந்தித்த போது, அது ஒரு சிறுத்தை புலி இல்ல கொரில்லா, அது என்னன்னே தெரியல, என்ன தாக்குச்சு. மனித இனத்தை அது சும்மா விடாது. நான் உயிர் பழிச்சதே பெரிய விஷயம். உனக்கு தெரியுமா, ரொம்ப பிரபலமான டாக்டர் ஒருத்தர் இருக்காரு, டாக்டர் ஜங்குன்னு. அவரை கூட ஒரு மிருகம் காட்டுல தாக்கிடுச்சு. அவருக்கு என்ன ஆச்சோ தெரியல. அவர் கூட இப்ப நல்லா தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன். என்னுடைய இதயத்தில் குடிக்கொண்டிருக்கும் காட்டில் வசிக்கும் மிருகங்களே, பறவைகளே, இன்னிலிருந்து நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்க. உங்களுக்கு நியாயம் கிடைக்கிற வரைக்கும் நான் ஓய மாட்டேன். உங்களுக்கு எதிரானவங்களை அழிப்பேன். என்ன ஆதரது? இன்னைக்குதானே உனக்கு அஸ்திவாரமே கட்டி இருக்கேன். கூடிய சீக்கிரமே உனக்கு சமாதி கட்டாம விட மாட்டேன். இந்த ஜங்குன்னு வந்து நின்னா நாடே நடுங்கும். எல்லாரும் பொசிஷன்ல நில்லுங்க. ஃபயர் பண்ணுங்க. டம்மான் துண்டு துப்பாக்கியை வச்சு என்ன சுட்டு பிடிக்கலாம்னு நினைக்கிறீங்களா? தப்பு சட்டா சாமி, இது நம்மளால சமாளிக்க முடியாது. வாங்க ஓடிடலாம்.
போங்க போங்க, எத்தனை பேரை வேணா கூட்டிட்டு வாங்க, நான் என் நண்பர்களோட காத்துக்கிட்டு இருக்கேன். வாங்க போகலாம். இதை பிடிக்கிறதுக்கு தயாரா இருங்க. சிட்டியே காடா மாறி இருக்கு. என்ன நடக்குது ராஜ்? இதுல ஏதோ பெரிய சதி இருக்கு. அதுக்கெல்லாம் காரணமானவங்கள ஒரு கை பாக்குற. சட்டுன்னு வருவேன், பட்டுன்னு கொடுப்பேன். நான் தான் கொம்பேறி மூக்க. சிங்கிளா வந்தாலும் கூட்டமா வந்தாலும் கொம்பேரி முக்க முன்னாடி ஜுபிடா. சிறுத்த நீ செத்த. புலி, இந்த கொம்பேரி மூக்கனை எதிர்த்த நீ பலி. நீ வேறையா? அவங்களுக்கு துணையா போ. அண்ணே, கொஞ்சம் வழி விடுங்கண்ணே. உத வாங்காம உள்ள போறதுதான் நல்ல பிள்ளைக்கு அழகு. ஜாலி பையன். என்னை விட பெரிய உருவமா இருக்கிறதுனால தானே நீ இப்படி ஆட்டம் போடுற. அஞ்சறிவு இருக்கிற அந்த மிருகங்க கிட்ட உன் வீரத்தை காட்டுறியே. உனக்கு தைரியம் இருந்தா என்கிட்ட காட்டு. சபாஷ். காட்டு நீ இந்த காட்டு போதுமா இல்ல இன்னும் கொஞ்சம் காட்டுட்டுமா? நான் நினைச்சதை விட உனக்கு சக்தி அதிகமா இருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, நான் ஒரு மாதிரி உன்னை ஓட வைக்கிறேன். ஒப்புறானே பண்டா போனவ குண்டா வரான். ஓவர் சீன் போட்டு உடம்ப புண்ணாக்கிக்காம ஒழுங்கா என்ன மாதிரி டீசெண்டா வந்து உட்காரு. பெரிய மனுக்கு போனா கேளியா? மறுபடியும் பாரு. தூங்காத கண்ணு எய்திரே. முன்னால குத்தும் போது பின்னால குத்திட்டீங்களப்பா. கவுத்துட்டானுங்க. உனக்கு பாட கத்து கொடுக்கிற நாள் ரொம்ப தூரத்துல இல்ல. என்னாச்சு? ஒரு ஆர்வக்கோளாறு ஃபாரஸ்ட் ஆபீசர் மயக்க மருந்து ஊசியால உன்னை ஷூட் பண்ணிட்டான். இந்த குத்து குத்திட்டானே. அந்த ஆளோட குரலையும் உருவத்தையும் பார்க்கும்போது எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு. ஆனா எங்க பார்த்தேன்னு தான் எனக்கு ஞாபகம் வரல. அந்த மிருகங்களை பத்தி சில விவரங்கள் கிடைச்சிருக்கு. அதுங்க இப்ப நேரா காட்டுக்குள்ள போயிடுச்சு. நல்ல வேளை அந்த மிருகத்தினால யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்ல. ஆபீசர், தயவு செஞ்சு அந்த மிருகங்கள்லாம் சிட்டிக்குள்ள வராம பாத்துக்கங்க. இல்லன்னா ரிஸ்க் தான். நான் இப்போ நேரா அந்த மிருகங்கள் கிட்ட தான் போக போறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தா நீங்களும் என் கூட வரலாம். சரி, வரோம் வரோம். மிருகங்கள் மேல அன்பு செலுத்துற யாரோ ஒருத்தர் தான் இதெல்லாம் செய்யறாங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்படி பார்க்கும்போது இந்த வேலையை செய்யறது டாக்டர் ஜங்கா இருக்கலாம். டாக்டர் ஜங்கா, அப்படியே சொல்ற? மீரா, ஃபாரஸ்ட் ஆபீசர்ஸ் அந்த மிருகத்தை பிடிச்சாதான் அது யாருன்னு நமக்கு தெரியும். என்ன வண்டி இந்த குலுங்குது? நல்லா கெட்டியா பிடிச்சுக்கங்க. போற வழி ரொம்ப மோசமா இருக்கு. எனக்கு என்னவோ அந்த டாக்டர் பத்தி தான் யோசனையா இருக்கு. அவர் செடி கொடி மரங்கள் எல்லாம் நேசிக்கிறவரு. அவர் எதுக்காக இப்படிலாம் செய்யறாருன்னு தான் புரியவே மாட்டேங்குது. நாம அதுக்கான காரணங்களை தேடி கண்டுபிடிக்கணும். பசங்களா, இனிமே வண்டியில இந்த ரூட்ல போக முடியாது. இதுக்கப்புறம் நாம நடந்துதான் போயாகணும். வாங்க, சீக்கிரம் வாங்க. சீக்கிரம் போங்க வாங்க. சேத்தன், நாங்க இன்னும் எவ்வளவு தூரம் வரணும்? சார், நீங்க ஈஸ்ட் சைடு வந்துகிட்டே இருங்க. ஒரு 100 மீட்டர் தூரம் இருக்கும். எங்க ஸ்டேஷன் அங்கதான் இருக்கு. நாங்க அங்கதான் இருக்கோம். உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே சேத்தன். சார்,
மனுஷ உருவம் கொண்ட மிருகம் இந்த பக்கமா தான் போச்சு சார். ரொம்ப நேரமா உள்ளே இருக்கு சார். இங்க இருந்து அது வெளியே வர வாய்ப்பே இல்ல. அப்ப இதுதான் சரியான சமயம். நாம உள்ள போய் பார்க்கலாம். இந்த வழியா போலாம். பாலா கப்பு தூக்குது. ஆரம்பிச்சிட்டியா? அவனை நீ வம்பு கேட்காம இருக்கவே மாட்டியா? இப்ப நம்ம மனுஷ உருவத்துல இருக்க மிருகத்தை பிடிக்க வந்திருக்கோம். ராஜ், இத பாரு, டாக்டர் ஜங்கோட டைரி. நாளுக்கு நாள் மனுஷன் ரொம்ப கொடூரமா நடந்துக்கிறான். செடி கொடிகளும் மிருகங்களும் மனுஷனால அழியுது. கொஞ்சம் கூட இரக்கமே இல்லாம மிருகங்களை கொல்றாங்க. இயற்கைக்கு எதிராக நடந்துக்கிறாங்க. நான் உயிரா நேசிக்கிற இந்த காட்டை அழிக்கிறாங்க. இதையெல்லாம் பார்க்கும்போது என் ரத்தம் கொதிக்குது. கொஞ்ச நாள் காட்டுல இருந்ததுக்கு அப்புறம் நான் ஒரு முக்கியமான விஷயத்தை உணர்ந்தேன். மிருகங்கள் மேலதான் நம்ம அன்பு காட்டணும், மனுஷங்க மேல இல்ல. காட்டுல வசிக்கிற என்னோட நண்பர்களுக்காக ஏதாவது செய்யணும்னு தோணுச்சு. இயற்கையை எப்படி காப்பாத்துறதுன்னு ஆராய்ச்சி பண்ண. அந்த ஆராய்ச்சியின் பலனா எனக்கு ஒரு புத்தகம் கிடைச்சது. அது வெறும் புத்தகம் இல்ல, என்னோட எதிர்பார்ப்பு. நான் இந்த காட்டுல வாழ்ந்துட்டு இருக்கிற எல்லா மிருகங்களோட டிஎன்ஏவையும் ஒன்னா சேர்த்து ஒரு கலவையா மாத்தி இருக்கேன். இப்ப இந்த மருந்தை என்னோட உடம்புக்குள்ள செலுத்த போறேன். இப்படி செய்யறதுனால நான் எந்த நேரத்திலையும் எந்த மிருகத்தோட உருவத்திலையும் மாறலாம். மனித இனமே, மிருகங்களை அழிக்கிற உங்களுக்கு இன்னிலிருந்து நான் தான் எதிரி. நான் சந்தேகப்பட்ட மாதிரி இது டாக்டர் ஜங்கோட வேலைதான். இப்ப நம்ம என்ன செய்யறது? நாம டாக்டர் ஜங்கை எப்படியாவது மனுஷனா மாத்தணும். ஆனா இது எப்படி செய்யறது? பாலா, எனக்கு ஒரு யோசனை. எங்க அப்பா கிட்ட கேட்கலாம். ஹலோ அப்பா. ராஜ், நீங்க எல்லாம் எங்க இருக்கீங்க? சிட்டிக்குள்ள வந்ததா சொல்லப்பட்ட மிருகங்களை ஃபாலோ பண்ணி நாங்க இப்ப காட்டுக்குள்ளேயே வந்துட்டோம். இன்னொரு விஷயம் தெரியுமாப்பா? அந்த மிருகம் டாக்டர் ஜங் தான். டாக்டர் ஜங்கா? நிஜமாவா சொல்ற? அவர் பார்க்க அமைதியா இருப்பாரே. எனக்கும் அது தெரியும்பா. நாங்க அவரோட டைரியை படிச்சோம். காட்டுல இருக்க விலங்குகளோட நிலைமையை பார்த்து அவரும் இப்படி மாறிட்டாரு. எல்லா விலங்கோட டிஎன்ஏ எடுத்து ஒரு சீரம் தயாரிச்சிருக்காரு. இப்ப அவர் எந்த மிருகமா வேணா மாறுவாரு. சீரம் செஞ்சிருக்காரா? டைரியை மொத்தமா படிச்சீங்களா? ஆமாப்பா. இப்ப அவர் எப்படி தடுக்கிறது அங்கிள்? மீரா, அந்த சீரம் பண்ணி என்ன? ஓகே பாய்ஸ், நீங்க இன்னும் 24 மணி நேரம் இங்கேயே இருங்க. அவன் கண்டிப்பா இந்த பக்கமா வருவான்னு எனக்கு தோணுது. நீங்க போய் ஜீப்ல உட்காருங்க. நான் அந்த டாக்டரை பாத்துக்கிறேன். ஆனா அவருக்கு அடிபட்ட கூடாது ராஜ். இதெல்லாம் ஓவர் பாலா. நீ என்னோட ஃப்ரெண்டா இல்ல அந்த டாக்டரோட ஃப்ரெண்டா? ரொம்ப அக்கறையா சொல்லிட்டு போற. ஸ்னேக் சிங்காரம். ரெண்டு பேரும் தண்ணிக்குள்ள விழுந்துட்டாங்க. இந்த தடவையாவது மயக்க மருந்த கரெக்டா ஷூட் பண்ணு. ஓகே சார். முன்னாடி போனா நீ என் பின்னாடி வரியா? இப்ப நான் பின்னாடி வர பாரு. இல்ல உச்சா முட்டுதா? அப்படியே திரும்பி பார்க்காம டாப் கியர் போட்டு போய்கிட்டே இரு. என்ன இவன் போன ஸ்பீட்ல திரும்பி வரான்? என்ன கண்ணே, என்னைய விட்டு போயிட்டியா? இது நான் என் நேக்கு, ஏன்னா என் பேரு ஸ்னேக்கு. இப்ப கொடுக்குற பாரு உனக்கு ஷாக்கு. உங்க ரெண்டு பேருக்கு ஏதாவது தெரியுதா? தெரியல சார். ஒருவேளை ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு உள்ளே மயங்கி விழுந்துட்டாங்களோ? நீங்க 3 பேரும் என்ன காப்பாத்தணும்னு வந்தீங்க. கடைசியா நான் உங்களை காப்பாத்த வேண்டியதா போயிடுச்சு. இத தூக்கு. சண்டை முடிஞ்ச உடனே வில்லனுக்கு கருத்து சொல்லணும்ல. பிடிச்சிட்டேன். தன்வினை தன்னை சுடும்.
இல்லனா உங்க துப்பாக்கி தான் உன்னை சுடும். அத வேற யார்கிட்டயாவது போய் சொல்லு. உனக்கு பாடம் கத்து கொடுக்கிற நாள் ரொம்ப தூரத்துல இல்ல. இன்னும் என்ன பாத்துக்கிட்டு இருக்கீங்க? போட்டு தள்ளுங்க. அது பறந்து தப்பிச்சு போகுது. விடாதீங்க, வாங்க ஷூட் பண்ணுங்க. ஓகே சார். இப்படி கரண்ட் கம்பில அடிப்பட்ட காக்கா மாதிரி சுருண்டுடியே. சீக்கிரமா இத கூண்டுக்குள்ள கொண்டு போய் அடைங்க. நாம இத காட்டுக்குள்ள கொண்டு போய் விடணும். நாம சீக்கிரம் போயாகணும். டாக்டர் ஜங்குக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடும். நான் இன்டர்நெட்ல எவ்வளவோ தேடி பார்த்துட்டேன். ஆனா டாக்டர் ஜங்க மனுஷனா மாத்தது எப்படின்னு அதுல இல்லவே இல்ல. ரோஷன் அங்கிளுக்கு ஃபோன் பண்ணியா? வந்ததுல இருந்து ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனா லைனே போகல. என்ன? சரி, நான் போய் தண்ணி குடிச்சிட்டு வந்துடுறேன். நீங்க இங்கே இருங்க. ஹீரோவா இந்த வேலையெல்லாம் நான் தான் செய்யணும். அவங்க ஏன் மண்டையை போட்டு குழப்பிக்கிறாங்க? இந்த பாலாவை லேப்டாப்பாலேயே அடிக்கணும். என்னோட கடமை செய்ய விடாம நீங்க என்ன தடுத்துட்டு இருக்கீங்க. உங்களை ஓவர் சீனு உடம்புக்காகாது. கொஞ்சம் மேல பாரு. ஏலே, கண்ணு இருந்தா தானே மேல மேல பாப்ப. ராஜ், சொல்லுவே. கொஞ்ச நேரம் சமாளிச்சிட்டு இரு. நாங்க ரோஷன் அங்கிளுக்கு ஃபோன் பண்றோம். அசந்தா சட்னி வைக்கிற போல இருக்கு. அட பயப்பிள்ளைகளா, என்ன விட 10 மடங்கு இருக்க எதிரிக்கிட்ட என்ன கோத்து விட்டு போறீங்களே. ஆனா சிறு கொடுக்கும் கால குத்த உதவும். இல்ல என்னல டான்ஸ் ஆடுற? கண்ணை திறந்து பாரு, நான் கீழே தான் இருக்கேன். எதுக்குல இவ்வளவு அவசரமா ஓடி வந்த? டாக்டர் ஜங்கால குட்டி பூச்சா மாற முடியும்னு பாலா சொன்னா. எப்படியாவது ஒரு குட்டிய மாத்திடு, மத்தத பாலா பாத்துப்பான். அட, யோசனை சூப்பரா இருக்கு. என் கூட சேர்ந்து புத்திசாலியா மாறிட்டானா? ஏல டாக்டர் ஜங்கு, தட்டினது போறோம். கொஞ்சம் கீழே பாரு. உன் சைஸுக்கு என்னால மாதிரி வந்து ஜெயிக்க முடியாது. முடிஞ்சா என் சைஸுக்கு நீ மாறி வாழ. உன் சைஸுக்கு நான் மாறுறது ரொம்ப சாதாரண விஷயம். நீங்க நான் பார்க்கலாம். ஏல, இந்த குஸ்தி பண்டிகிட்ட மோதனா இதுதான்ல கதி. கட்டி போட்டுருவேன். மீரா, மீரா, ரோஷன் அங்கிள் போன் எடுத்துட்டாரு. ஹலோ அங்கிள். இத பாரு பாலா, டாக்டர் ஜங்கோட ரேடியோ ஆக்டிவ் ரேஸ கண்ட்ரோல் பண்ணு. அத கண்ட்ரோல் பண்ணிட்டாலே போதும், அவர் நார்மல் ஆயிடுவாரு. தாமிரபரணியில தலைமுழுக இந்த டாக்டரை நார்மலாக்க போனா நான் அப்நார்மல் ஆகிடுவோம் போல இருக்கு. ரேடியோ ஆக்டிவ் ரேஸ் நம்ம கிட்டயும் இருக்குல்ல. நான் எங்க இருக்க? எங்க கூட வாங்க சார், எல்லாத்தையும் நாங்க விவரமா சொல்றோம். மீரா, டாக்டர் ஜங் குணமாயிடுவாருன்னு நினைக்கிறேன். வாங்க டாக்டர் ஜங், உங்களை மறுபடியும் இப்படி பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம். நான் உங்க எல்லாருக்கும் நன்றி சொல்றதுக்காக தான் இங்க வந்தேன். காட்டுல இருக்கிற மிருகங்களை காப்பாத்த நினைச்சேன். ஆனா மனித இனத்துக்கு எதிரி அவன்னு நினைக்கல. நீங்க இவ்ளோ ஃபீல் பண்ற அளவுக்கு அவசியமே இல்ல. பசங்க உங்களை காப்பாத்தினதை நினைச்சு ரொம்ப பெருமைப்படுறாங்க. இத பாருங்க டாக்டர், உங்களை மாதிரி ஆளுங்க தான் எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு தேவைப்படுறாங்க. நீங்க எங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்றீங்களா? இதை நான் ரொம்ப சந்தோஷமா ஏத்துக்கிறேன். பசங்களா, நீங்க டாக்டர் கிட்ட ஏதாவது கேட்க விரும்புறீங்களா? டாக்டர் ஜங், மேல் மாடி காலியா இருக்க ராஜுக்கு ஏதாவது மூளையை ஃபிக்ஸ் பண்ணி வைக்க முடியுமா? இந்த முறையை நீ தப்பிச்சிட்ட இல்ல ராஜ். இருக்கட்டும், அடுத்து நான் காட்ட போற வான வேடிக்கையில நீ வெடிச்சு செதற போற. மஞ்சராஜ், எந்திரடா, வெளியில பாரு எவ்வளவு அழகா இருக்குன்னு. நம்ம பிக்னிக்கு இங்கதான் வந்திருக்கோமா?
எனக்கு ஏற்கனவே உதறுது. என்னது உதறுதா? என்னாச்சு ராஜ் உனக்கு? அங்கிள் ராஜ்க்கு உதறுதா? உதறாத பின்ன, இவன் சரியான பயந்தாங்குழியாச்சே. இப்போ உனக்கு உதறுதா? யார் இவரு? இந்த நேரத்துல எதுக்கு அங்க போறாரு? என்னத்தையா திங்கிற? எந்த கணம் கணக்குற? உன்னோட உருவத்தை பார்த்து பயந்துதான் குதிச்சுட்டாருன்னு நினைக்கிறேன். என்னாச்சு உங்களுக்கு? நீங்க யாரு? என்னோட பேரு சித். அஸ்வத்தாமாவும் அவனுடைய படைகளும் சேர்ந்து என்னோட நண்பர்களை பாலையில மறுபடியும் பயக்க போட்டு விழுந்துட்டாரு. அதுக்காக தான் ஒழுங்கா பல்லு வளர்க்கு. ஏய் பாலா, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? என்ன பண்ற? லேப்டாப் நோண்டிட்டு இருக்கியா? டவலி எப்படி இருக்கு? என்னோட குட்டி பெட்டாட அந்த ஆமி கவனிக்கிறியா இல்லையா? உன் பாட்டி எப்படி இருக்காங்க? உன்கிட்ட மொக்க போடுறாங்க போல இருக்கு. என்ன இவன் போனை வச்சுட்டான்? லொடன் பேசினா எல்லாரும் அப்படிதான் கட் பண்ணுவாங்க. கொஞ்சம் வாய் மூடு. அசோத்தாமா புராணத்துல ஒரு முக்கியமான கேரக்டர்னு பாலா சொன்னா, அவனுக்கு அழிவுன்றதே கிடையாதான். இதோ இந்த ரூட்டை பாத்தீங்களா? இந்த பக்கமா போனா பாலி நகருக்கு போயிடலாம். நம்ம அங்கிருந்து இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கலாம். ஏ ஏ நான் மட்டும் அந்த அசுசோமனை பார்த்தேன், அவ்வளவுதான். முதல்ல நீ பேரை கரெக்டா சொல்லு. அவர் பேர் அஸ்வத்தாமா. ஓகே ஓகே மொக்க பாட்டி, அஸ்வத்தாமா போதுமா? அவன் மட்டும் என் கையில மாட்டினான்னு வச்சுக்க, அவனை தக்காளி மாதிரி நசுக்கு தூக்கி எறிஞ்சிருவேன். அது ஒன்னும் ஈஸியான வேலை இல்ல. நீ நினைக்கிற மாதிரி அஸ்வத்தாமா ரொம்ப சாதாரண ஆள் கிடையாது. இது வரைக்கும் அவனை யாரும் ஜெயிச்சது இல்லையா? அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் என்கிட்ட தோத்துதான் ஓடணும். அஸ்வத்தாமா, பாலை நகர், என்னுடைய எல்லா நண்பர்களும் அங்க. சரியா போச்சு. இவர் ஏன் தேஞ்சு போன ரெக்கார்ட் மாதிரி அதையே சொல்லிக்கிட்டு இருக்காரு? டயலாக மாத்துங்க சார். ஹலோ, எந்திரிங்க எந்திரிங்க. அங்கிள், இங்க இருந்து பாலை நகர் எவ்வளவு தூரம்? வந்தாச்சுமா. ஏ, உனக்கு ரொம்ப போர் அடிக்குதா? ஆமா அங்கிள், ராஜ் இருக்கால, போர் அடிக்காம இருக்குமா? நான் எங்க இருக்கேன்? உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களை கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம பாலி நகருக்கு போயிட்டு இருக்கோம். பாலி நகருக்கா? நிறுத்துங்க, தயவு செஞ்சு என்ன அங்க கூட்டிட்டு போகாதீங்க. உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். நான் மறுபடியும் அந்த இடத்துக்கு போக விரும்பல. நான் சாக விரும்பல. ரிலாக்ஸ் சிட், பயப்படாதீங்க. உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. நாங்க இருக்கோம்ல, கவலைப்படாம வாங்க. ஆமா, நடுங்காதீங்க. நான் இருக்கிற வரைக்கும் உங்க தலைமுடிய கூட யாரும் டச் பண்ண முடியாது. சரி, என்னாச்சு? ஏன் இப்படி பயந்து நடுங்குறீங்க? பாலி நகர் பேரை கேட்டாலே அப்படியே தலையில கை வச்சு ஓன அழுவுறீங்க. ஆமா, இந்த அஸ்வத்தாமா யாரு? என்னோட பேர் சித்தார்த். நான் ஒரு மவுண்டேனியர். 2 நாளைக்கு முன்னாடி என் நண்பர்கள் எல்லாம் கூட்டிக்கிட்டு பாலி நகருக்கு போயிருந்தேன். அங்க எங்களுக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. பாலி நகரோட நிலப்பரப்பு பார்க்க ரொம்ப அழகா இருந்தது. அதனால நானும் என் நண்பர்களும் அன்னைக்கு நைட் அங்கேயே தங்கிட்டு மறுநாள் காலையில மலை உச்சிக்கு போலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். நாங்க எல்லாருமே அன்னைக்கு ராத்திரி ரொம்ப சந்தோஷமா இருந்தோம், உற்சாகத்துல இருந்தோம். ஜாலியா ஆடி பாடினதுக்கு அப்புறம் எல்லாரும் அவங்க இடத்துக்கு போய் படுத்துக்கிட்டோம். பாதி ராத்திரியில திடீர்னு எனக்கு தாகம் எடுத்தது. அதனால பக்கத்துல இருக்கிற நதியில தண்ணி குடிக்கலான்னு போனேன். திடீர்னு கேம்ப்ல இருக்கிற என் நண்பர்கள் எல்லாம் அலற சத்தம் எனக்கு கேட்டது. நான் மறைஞ்சிருந்து என்ன நடக்குதுன்னு கவனிச்சேன். அப்பதான் மனித தோற்றத்துல இருந்த மிருகங்கள் எல்லாம் என் நண்பர்களை பிடிக்கிறத பார்த்தேன். அதுக்கப்புறம் அவங்கள கட்டி தூக்கிட்டு போனாங்க. அது மட்டும் இல்லாம எல்லாரும் அஸ்வத்தாமா அஸ்வத்தாமான்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. நான் பயத்துல நடுங்கி போய் அங்கேந்து எப்படியாவது தப்பிச்சு ஓட பார்த்தேன். ஆனா அந்த கூட்டத்தை சேர்ந்த ஒருத்தன் என்ன பார்த்துட்டான். நான் அந்த அடர்ந்த காட்டுக்குள்ள தொடர்ந்து ஓட ஆரம்பிச்சேன். ஆனா அந்த ராட்சசன் ரொம்ப வேகமா என்னை துரத்திட்டு வந்தான். ஒரு பெரிய பள்ளத்தாக்கு வந்ததுனால அதுக்கு மேல என்னால ஓட முடியல. அங்கிருந்த ஒரு கல்லை எடுத்து அந்த ராட்சசனை தாக்குனேன். அப்பாடா தப்பிச்சோன்னு நினைக்கும் போது என் கால் தவறி பள்ளத்தாக்குல விழுந்துட்டேன். மயக்கம் தெளிஞ்சு பார்க்கும்போது நதிக்கரையில இருக்கிறது தெரிஞ்சது. அதுக்கப்புறம் என்ன நடந்தது, எப்படி உங்களை சந்திச்சேன், எந்த விவரமும் எனக்கு ஞாபகத்துல இல்ல. நீங்க எதுக்காகவும் டென்ஷன் ஆகாதீங்க. நாம இந்த இடத்தை விட்டு உங்க நண்பர்களோட தான் கிளம்புறோம். ஓகே? அன்னைக்கு ராத்திரி நானும் என்னோட நண்பர்களும் இங்கதான் தங்கி இருந்தோம்.
அப்பா நானும் மீராவும் பக்கத்துல உள்ள ஊர்ல போய் தேடி பாக்குறோம். சரி போங்க, ஆனா 2 பேரும் ஜாக்கிரதையா இருக்கணும். வா மீரா. சரி போ. ராஜ், யாரோ நம்மள கவனிக்கிற மாதிரியே இருக்கு. பயமா இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எல்லாம் உன்னோட கற்பனை தான். வா. ராஜ், இப்ப என்ன பண்றது? ராட்சசங்கள்ல நம்மள சுத்தி வளைச்சிட்டாங்க. சீக்கிரமா ஏதாவது பண்ணு. எங்கெல்லாம் நடக்குதோ தவறு, அங்க வந்து நிப்பா இந்த ஃபயர் பவர். என் கண்ணுல தெரியுதா ஃபயரு? இந்த சூப்பர் சூரிய சுட்டெரிக்கிறத பாக்குறியா? இப்போ ஃபயர் பவர் ஸ்பெஷல். திகிலுதுனா நாங்க திகிலாயிடுவோமா? ராஜ், அவங்க எல்லாரும் நம்மள சுத்தி வளைச்சிட்டாங்க. சீக்கிரமா ஏதாவது பண்ணு, இல்லனா மாட்டிப்போம். கிட்ட வந்துட்டாங்க. இவங்க சர்க்கிள்ல சர்க்கஸ் காட்டுறதுக்குள்ள நீ சைக்கிள் கேப்ல எஸ்கேப் ஆயிடு மீரா. சீக்கிரம் வா, உடனே இந்த விஷயத்தை அப்பா கிட்ட சொல்லணும். இப்ப நாம என்ன செய்யறது? சரி, பயப்படாதீங்க, தைரியமா இருங்க. இதுகளை பார்த்தாலே இருக்கிற கொஞ்ச நெஞ்ச தைரியமும் போயிடுது. இந்த மாதிரி நேரத்துல தான் புத்திசாலித்தனமா செயல்படணும். அப்பா, ரோஷன் அங்கிள், சார். அப்பா, சார், நீங்க எங்க இருக்கீங்க? ரோஷன் அங்கிள், என்னாச்சு? அப்பா, அப்பா, உங்களுக்கு என்னாச்சுப்பா? ராஜ், ராஜ், நம்ம உடனே இங்க இருந்து தப்பிச்சாகணும். அந்த ராட்சசங்க நம்மள சுத்தி வளைச்சிட்டாங்க. எதையும் சமாளிப்பேன் நேக்கா. எதிரிய ஓட ஓட விரட்டுவண்டா இந்த காக்கா. என்னடா லுக்கு, நான் வந்துட்டேடா பேக்கு. இனிமே இருக்கவே இருக்காதுடா உங்களுக்கு பேக்கு. எங்க அப்பாவை சிலையா மாத்தினவன் எவன்டா? அவனை தூக்கி போட்டு மிதிப்பேன்டா. இந்தா பாக்கிக்க. இந்தா, இந்தா. பின்னாடி பாரு ராஜ். வாழக்கா பச்சி உன் கை கால பிச்சி ஆக்கிடுவே குச்சி. முதல்ல இங்க இருந்து பறந்துரு, அப்புறமா அடிக்கலாம். ஏதோ நீ சொல்ற, அத நான் கேக்குறேன். அங்க பாரு, அங்க தங்கியிருக்கவங்களுக்கு கண்டிப்பா அசுத்தம்மாவை பத்தி தெரிஞ்சிருக்கும். சீக்கிரமா அங்க போ, சீக்கிரம் போ. மீரா, நான் பறப்பேன் ஜோரா. நான் என்ன உன் டிரைவரா? இப்ப இறங்குறேன் பாரு, அது குதிரா.
எந்திரிக்க மாட்டியா? நான் என்ன சோஃபாவா இல்ல பெட்டா? எத்தனை தடவை சொல்றது சாப்பிடுறத குறை உடம்பு குறையுன்னு? நான் சாப்பிடுறத குறை சொல்லாத. நான் எல்லாம் தேவைக்கு தான் சாப்பிடுறேன். நீ தான் காக்காவை போல கண்டதெல்லாம் தின்ற. நிறுத்து, வந்த வேலையை பார்க்கலாம். யார் அது? வணக்கம், என் பேரு மீரா. இது என்னோட ஃப்ரெண்ட் ராஜ். அஸ்வத்தம்மாங்கிற ராட்சசன் எங்களை விரட்டிட்டு இருக்கான். அவன் கிட்ட இருந்து எங்க உயிரை காப்பாத்தி இங்க ஓடி வந்திருக்கோம். வர வழியில உங்க வீடு தென்பட்டுச்சு, அதான் வந்தோம். சீக்கிரம் உள்ள வாங்க. அவன் ஆளுங்க காட்டுல எங்க பார்த்தாலும் இருக்காங்க. மாட்டிக்க போறீங்க. வணக்கம் தாத்தா. வணக்கம் தாத்தா. நல்லா இருங்க பசங்களா. இவர் என்னோட கணவர் காசிநாத். என் பேரு கஸ்தூரிபாய். பாட்டி, தாத்தா, அஸ்வத்தம்மா பத்தியும் அவனோட ராட்சசங்களை பத்தியும் உங்களுக்கு தெரியுமா? நான் என்னத்த சொல்றதுமா? அந்த ராட்சசனை பத்தியும் அவன் பண்ண கொடுமைகளை பத்தியும் நான் எப்படியே வாயால சொல்லுவேன்? பசங்களா, சில வருஷங்களுக்கு முன்னாடி இந்த பாலி நகரத்துல எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா நிம்மதியா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. சரியா 10 வருஷத்துக்கு முன்னாடி திடீர்னு ஒரு நாள் அஸ்வத்தாமாவோட ஆளுங்க வந்து இந்த கிராமத்தை ஆக்கிரமிச்சிட்டாங்க. அவங்க எல்லாருமா சேர்ந்து 1000 வருஷமா கல்லறையில இருந்த அஸ்வத்தாமாவை உயிர் தழ வச்சிட்டாங்க. அந்த நிமிஷத்துல இருந்து இந்த கிராமமே கொஞ்சம் கொஞ்சமா அழிய ஆரம்பிச்சிடுச்சு. அது மட்டும் இல்ல, எங்களோட ஒரே பையனான பரசுராமனை கூட தன்னோட சக்தியை பயன்படுத்தி ராட்சசனா மாத்திட்டான். அந்த அஸ்வத்தாமாவை யார் நேருக்கு நேரா நின்னு பார்த்தாலும் அவங்க பார்வை பறி போயிடுமா. அந்த அஸ்வத்தாமாவை யாராலையும் அழிக்க முடியாதான். அப்படியே அவனை யாராவது அழிக்க நினைச்சாலும் அவனோட ஒவ்வொரு துளி ரத்தத்தில இருந்தும் புது புது ராட்சசங்க உருவாவாங்களாம். அவனை அழிக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த மொத்த கிராமத்திலேயே நாங்க மட்டும்தான் இப்ப உயிரோட இருக்கோம். எங்களுக்கு பார்வை இல்லைங்கிறதுனாலதான் உயிரோட விட்டுருக்கான். எங்களால அவனுக்கு ஆபத்து இல்லைன்னு தான் அஸ்வத்தாமனும் அந்த ராட்சசனுங்களும் எங்களை விட்டு வச்சிருக்காங்க. ஓ அப்படியா? சரி, அந்த அஸ்வத்தாமாவை எப்படி அழிக்கிறது? ஆமா, சொல்லுங்க தாத்தா. அதுக்கு ஏதாவது வழி இருக்குமே? நாங்க சீக்கிரமா ரோஷன் அங்கிள், சிட், அப்புறம் உங்க பையன், மக்களை எல்லாரையும் காப்பாத்தி ஆகணும். அவங்க எத்தனை பேர் இருந்தாங்க? அது வந்து அவங்க 2 பேர் இருந்தாங்க. அதுல 1 ஆணு 1 பொண்ணு. அவங்க 2 பேரு, நீங்க 3 பேரு. அப்படி இருந்தும் அவங்கள சிறப்பிடிக்க முடியலன்னு சொல்றீங்க. இப்படி தோத்துட்டு போய் வர்றதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல? எங்கேயாவது ஓடி இருக்கணும். இந்த காரியத்துக்கு என்ன தண்டனைன்னு தெரியும்ல? என்னோட படையில கோழைங்களுக்கு இடமே கிடையாது. வீரர்களுக்கு மட்டும்தான் இடம். உங்க 3 பேரோட கோழத்தனத்தால இப்ப என்னோட படைக்கு பெருத்த கேவலம் ஏற்பட்டுடுச்சு. இதுக்கு என்ன தண்டனைன்னு உங்களுக்கு தெரியும் இல்ல? இல்ல எஜமா, நாங்க ஏற்கனவே உங்களை பார்த்து பயத்துல உறைஞ்சு போயிட்டோம். கொடுத்த வேலையை செய்யாத நீங்க உறைஞ்சு தாண்டா போகணும். எல்லாரும் கவனமா கேளுங்க. அந்த பொடிப்பையில புடிச்சு என்கிட்ட நீங்க கொண்டு வந்து ஒப்படைக்கல, உங்க எல்லாருக்கும் இதே நிலைமை தான் ஏற்படும். உனக்கு ஏதாவது யோசனை தோணுதா? நம்ம என்ன பண்ணலாம்? மீரா, எனக்கு ஒண்ணு தோணுது. அவனோட வீரர்களை நம்ம நேருக்கு நேரா சமாளிக்கலாம். ஆனா அந்த அஸ்வத்தாமாவை முதுகுக்கு பின்னாடி இருந்து தான் தாக்க முடியும். இந்த மாதிரி ஐடியா கொடுக்கறதுக்கு ஈஸி. ஆனா மறந்துடாத, தப்பி தவறி அவன் கண்ணை நீ பாத்துட்ட, அப்புறம் இங்க செலவே இல்லாம உனக்கு செலதான். இத பாருங்க, அஸ்வத்தாமாவோட கோட்டை கிழக்குல இருக்கிற ஒரு பெரிய மலை அடிவாரத்துல தான் இருக்கு. இருங்க வரேன். என்ன இது? இது என் பையன் பரசுராமனோடது. இத பயன்படுத்தினா அவனோட கோட்டைக்குள்ள நீங்க ரொம்ப சுலபமா நுழைஞ்சிடலாம். இதுக்கு மேல என்ன வேணும்? வா மீரா, இப்பவே கிளம்பலாம். ரொம்ப தேங்க்ஸ். நீங்களும் ஜாக்கிரதையா இருங்க. நீங்களும் ஜாக்கிரதையா இருங்க பசங்க. ராஜ்
நீங்க எங்க எஜமான சந்திக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. சக்தி வாய்ந்த அஸ்வத்தாமாவை சந்திக்க போறீங்க. உங்க புத்திசாலித்தனத்தை காட்டலாம்னு நினைக்காதீங்க. பேசாம என் கூட வாங்க. வாலாட்டினீங்க ஒட்ட நறுக்கிடுவேன். இப்ப என்ன பண்றது? அந்த பொடி பையன் திடீர்னு எங்க போனா? இப்போ நாம அவனை தேட வேண்டிய அவசியம் இல்ல. ஏன்னா இந்த பொண்ணு நம்ம பிடியில தானே இருக்கா. இவளை தேடிக்கிட்டு அவன் தன்னால வருவான். சீக்கிரம் வாங்க, நாம திறமசாலிங்க தாங்கிறத எஜமானுக்கு புரிய வைக்கலாம். அந்த பையன் எங்க? பதில் சொல்லு, தூங்காத. எஜமான், நாங்க அந்த பையனையும் தான் கைது பண்ணோம். திடீர்னு அவன் எப்படி மாயமா மறைஞ்சான்னு தெரியல. எனக்கு காரணம் சொன்னா பிடிக்காது. அவனை கண்டுபிடிக்கிற வர இந்த பொண்ணோட அழகான பார்வையை நான் பறிக்க போறேன். வேண்டாம் வேண்டாம், பேசாம அந்த பெல்ட் என்கிட்டயே இருந்திருக்கலாம். டேய் ராஜ், என்னடா பண்ற? போலீஸ் மாதிரி கடைசில தான் வருவியோ? இனிமே உன்னை காப்பாத்த யாராலையும் முடியாது. ஏல அஸ்வத்தாமா, ஒரு குட்டி பொண்ணுகிட்டே அவன் வீரத்தை காமிக்கிற தைரியம் இருந்தா எங்கிட்ட மோதல. யாரோ அத்துமீறி என் கோட்டைக்குள்ள நுழைஞ்சிருக்காங்க. அவங்க எங்க இருக்கான் தேடி கண்டுபிடிங்க. கிடைச்சா தூக்கிட்டு வந்து என்கிட்ட ஒப்படைங்க. அவனை நான் தான் அழிக்கணும், சிலையாக்கணும், அவன் கண்ணை பறிக்கணும். போங்க. மீரா, வந்துட்டியாடா சூப்பர் ஹீரோ. முழிக்காதடா முண்டை கண்ணா. அஸ்வத்தாமாவை அழிக்க முடியாதுன்னு பம்பிட்டியா நீ? இந்த புள்ள உன் வாய் கொழுப்புக்கு தான் அஸ்வத்தாமனை தூக்கி ஜெயில போட்டாம்ல, அவனுக்கு போய் நன்றிய சொல்லிட்டு வரேன். நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். என்னை இங்க இருந்து எப்படியாவது காப்பாத்து. அப்படி வா வலிக்கு. இந்த குஸ்தி பாண்டி குள்ளமா இருக்குன்னு தப்பு கணக்க போடாதல. நான் பாக்குறதுக்கு எலியா இருந்தாலும் பாஞ்சு புலியா மாறிடுவோம்ல. போதும் போதும், மொக்க போட்டது போதும், சீக்கிரம் வா. ரோஷன் அங்கிள், சீடு, அப்புறம் கிராமத்து மக்கள் எல்லாம் காப்பாத்தியாகணும். அந்த பையனும் பொண்ணும் சிறையில இருந்து தப்பிச்சிட்டாங்க. அவங்கள கண்டுபிடிக்கணும். மீரா நில்லு. அந்த பையன் மட்டும் என் கையில சிக்கல, என்னுடைய சக்திகள் எதுவும் முழுமையடையாது. சட்டுன்னு வருவேன், பட்டுன்னு கொடுப்பேன். நான் தான் கொம்பேறி மூக்க. ராஜ், நீ உன் கண்ணை மூடிக்கோ. உனக்கு இருக்க வேற ஏதாவது திறமையை பயன்படுத்து. அப்படி பண்ணி அஸ்வத்தாமாவோட சக்தியை உன் பக்கம் இழுக்க பாரு. அவன் சத்தத்தை கேளு. அவனை எப்படியாவது அழிச்சிட்டு தான் நாம இங்க இருந்து போகணும். இல்லன்னா நாம இங்க இருந்து தப்பிக்க முடியாது. நான் தான் கொப்பண்டா, கும்பேரி, முக்கண்டா, என்கிட்ட மோதிரம் நான் உனக்கு யமண்டா. அசோத்தமாவது அச்சு வெள்ளமாவது. போங்கடா போங்க. நீ எவ்வளவு முயற்சி பண்ணாலும் சரி, என்னை எதுவும் செய்ய முடியாது. என்னோட ஒவ்வொரு துளி ரத்தத்தில் இருந்தும் புது எதிரி உருவாவான். இன்னைக்கு உன்னோட அழிவு என் கையில தான். ஒரு காது பக்கம் கொய்யுங்குது. சாரி ராஜ், இப்ப நம்ம அவங்க கிட்ட நல்லா மாட்டிக்கிட்டோம். அவன் சொன்ன மாதிரி எல்லா பக்கத்துல இருந்து ராட்சசங்க வர ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப யோசிக்காத, மூளை குழம்பிட போகுது. ராஜ், நீ இவங்களை சமாளி. நான் அந்த அஸ்வத்தாமாவை ஒரு கை பாக்குறேன். வா ஜூட்டு.
தன் வினை தன்னை சுடும். சீக்கிரம் வாங்க. என்ன இது எஜமா சிலையா மாறிட்டாரு. வாங்க இங்க இருந்து ஓடிடலாம். சீக்கிரம் வாங்க. ஒரு பொடி பையன் நீ அஸ்வத்தாமா கண்ணுக்குள்ளேயே விரல விட்டு ஆட்டிட்டியா? ராஜ் முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சிராத, இனிமேதான் ஆரம்பம்.